வீட்டை விட்டு வெளியில போனாலே இந்த வெயிலுடைய தாக்கத்தை நம்மளால தாங்கிக்கவே முடியறது இல்லைங்க. அப்படிப்பட்ட வெயிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சியில் இந்த வாரம் முழுக்க பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வெயிலுடைய தாக்கம் அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் அப்போலோவில் இருக்கக்கூடிய மருத்துவரான டாக்டர் ஜெகதீஷ் சொல்ல போறாரு. பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க நம்ம எந்த டாக்டர் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சம்மர் வந்துருச்சுங்க. ஸோ சம்மர்னாலே கூட நிறைய பிரச்சனைகளும் வரும். ஸோ இந்த சம்மரில் நம்ம பாடியை நம்ம எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வாரம் முழுக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலை சார்ந்த சிறப்பு பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜெகதீஷ் அவர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். நியூஸ் 7 தமிழ் சேனல் மூலமாக நேர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர். இப்போ சம்மர் டைம்னாலே பயங்கர ஒரு இரிட்டேஷனான ஒரு டைம் எல்லாருக்கும். அதுவும் மத்தியான டைம்லலாம் வெளியில் போகணுன்னாலே அது நடக்காது. எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், ஸ்கின் அலர்ஜிலாம். பட் இன்டர்னலாக என்னென்ன டிசீஸ்லாம் வரும் டாக்டர்? மெயினாக சம்மரில் வர டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது, உயிருக்கு ஆபத்து இல்லாத பிரச்சனை தரக்கூடிய பிரச்சனைகள் 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த உயிருக்கு ஆபத்துன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 தான். சம்மர் ஸ்பெசிஃபிக்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மரில் மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது ரொம்ப உடம்பில் சூடு அதிகமாகி சுயநனவு எழுந்துடுறது. 2வது ஹீட் சிங்கோப், அதாவது வெப்பம் அதிகமாகி மயக்கம் வர்றது. இது 2 தான் உடலுக்கு ஆபத்தான பிரச்சனைகள். பட் இது எதனால வருது? இது ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் சிங்கோப் 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா காரணம் உடம்புல நீர் சத்து குறைவது. இப்போ நிறைய பேர் இப்போது வெயிலில் வெகு நேரம் நிற்க வேண்டிய தேவை ஏற்படலாம். பல காரணங்களால் இருக்கலாம். அவங்க ஒரு ரோடு நடந்து போகிறவங்களா இருக்கலாம், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறவங்களா இருக்கலாம், இல்லை விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், இல்லை பல காரணங்களால் வெப்பத்தில் பல நேரம் ரொம்ப நம்ம உடம்புல வெப்பம் படுற தேவை ஏற்படலாம். அது மாதிரி சமயங்களில் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போய் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஏற்படுது. என்ன ஆகும்னா, உடம்புல இருக்க பல்வேறு உறுப்புகள், லிவர், கிட்னி, பிரெயின், முக்கியமாக பிரெயின், அது தவிர மற்ற ஹார்ட், லங்ஸ் எல்லா உறுப்புகள்லையுமே உடம்புல இருக்கிற செல்களில் இந்த நீர் சத்து குறைஞ்சிடுது. அது குறையிறதுனால உடல் இந்த செல்களுடைய இயக்கம் தடைப்பட்டு போய் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை ஏற்படுது. அதாவது உடம்புல இருக்க எல்லா உறுப்பினுடைய செயல்பாடும் தற்காலிகமாக நிறுத்தப்படுறது. அதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே சில பேருக்கு மயக்கம் ஏற்படலாம். அதான் ஹீட் சிங்கோப்னு சொல்கிறோம். சொல்லப்போனால் இந்த ஹீட் சிங்கோப்னு வர்றவங்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே அவங்க பிரச்சனை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பட் நிறைய பேருக்கு அந்த ஹீட் சிங்கோப் வராமல் ஹீட் ஸ்ட்ரோக் வரைக்கும் போயிடுவாங்க. சில பேர் அவங்களுக்கு தான் ரொம்ப பெருமளவு ஆபத்துகள் ஏற்படுறது. இதுக்கான சிம்டம்ஸ் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப நேரம் நம்ம இந்த வெயிலில் நிற்கும்போது நமக்கு டயர்ட்னஸ் ஏற்படும். முதல்ல ரொம்ப வேர்த்து கொட்டும், டயர்ட்னஸாக இருக்கும். நம்ம சாதாரணமாக செய்கிற விஷயங்கள், நம்ம நடக்கிறதே டயர்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ் தான் முக்கியமாக நம்ம சிம்டம் பெரும்பாலும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப வேர்த்து கொட்டுறது டயர்ட்னஸ். இதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி சொன்னீங்க டாக்டர். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ சம்மர் டைமில் ஃபீவர் எதனால் வருது பேசிக்கலி? இந்த ஃபீவர்ன்றது ஒரு சீசனில் ஒரு வியாதிகளுடைய தாக்கங்கள் இருக்கும். இப்போ இந்த வைரல் ஃபீவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீசனில், இந்த சம்மர் சீசனில் வர சில வைரஸஸ்ன்னு இருக்குது. அதேமாதிரி வின்டர் சீசன், ரெய்னி சீசனில் வர்ற வைரஸஸ் இருக்குது. பெரும்பாலும் சம்மர் சீசனில் நம்ம பார்க்குறது சிக்கன் பாக்ஸ், சின்ன மைன்னு சொல்கிற ஒரு வைரஸில் பரவுற ஒரு வியாதி. அது ஒரு முக்கியமான காரணம். 2வது இப்போ ஸ்வைன் ஃப்ளூ கொஞ்ச நாளாகவே இருந்துட்டு வருது நம்ம ஊரில். பெரும்பாலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லப்படுற ஸ்வைன் ஃப்ளூ சம்மரில் அட்டாக் பண்ணாது. பட் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோன்னா, இந்தியாவில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பிப்ரவரியிலேயே இப்போ ராஜஸ்தான் மாதிரி வட மாநிலங்களில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னையில் மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இன்னும் கூட ஸ்வைன் ஃப்ளூடைய தாக்கம் குறையல. அதனால் இந்த வாட்டி ஸ்வைன் ஃப்ளூ கூட இந்த சம்மரில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார், ஸ்வைன் ஃப்ளூ பற்றி சொன்னீங்க. இந்த ஸ்வைன் ஃப்ளூவோட காசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்வைன் ஃப்ளூங்கிறது ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிற ஒரு விதமான வைரல் ஃபீவர். இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிற ஒரு நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச உறுப்புகளை தாக்குற ஒரு வைரஸ். அது ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு அந்த வைரஸஸ் நம்ம தும்மும் போதும் இருமும் போதும் வியாதி இருக்கிற ஒருத்தர்கிட்டேருந்து காற்றுல பரவி அது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அது மூச்சு காற்றுல நுழைஞ்சு அது அட்டாக் பண்ணுது. இதுதான் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறது.
வழக்கமாக வந்து சம்மர் டாக்கில் வந்து நம்ம ஃப்ளூயன்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ரேரான விஷயம் என்னென்னா இந்த H1N1 சொல்கிற இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து சம்மர்லேயும் அட்டாக் ஆகிட்டு இருக்கு. பட் பெரும்பாலும் இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸா வந்து சம்மரில் வந்து அது தாக்கு பிடிக்காது. அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் மென்மையான கிருமி. ஸோ வெப்ப மண்டலம் வெப்ப காற்று பட்டுதுன்னா அந்த வைரஸ் செயலை இழந்துரும். பட் இது வரைக்கும் அப்படி நடக்கலை. அதனால் இந்த சம்மரில் வழக்கமான சம்மரில் நம்ம எதிர்பார்க்கறது கூட எக்ஸ்ட்ராவாக ஸ்வைன் ஃப்ளூவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் டாக்டர்? ஸ்வைன் ஃப்ளூ வந்து ஆக்சுவலாக சில WHO கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மைல்டு கேசஸ்க்கு பெரும்பாலும் வீட்டில் ரெஸ்ட்டு, நிறைய நீர் குடிச்சிக்கிறது, வீட்டில் மற்றவங்களுக்கு பரவாமல் நம்ம வீட்டில் நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்ட ஓய்வு எடுக்கிறது தான் பெரும்பாலும் போதும். இல்லை சில பேருக்கு வந்து ஏற்கனவே உடம்புல சில வியாதிகள் இருக்கலாம். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மருந்துகள் சுலபமாக கிடைக்கிது. எல்லா மருந்து கடைகளும் டாக்டருடைய மருந்து சீட்டில் பேரில் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 5 நாளைக்கு மருந்து சாப்பிட்டா பூரண குணம் அடைஞ்சிரும். ஆக்சுவலாக பயப்படுற அளவுக்கு ஸ்வைன் ஃப்ளூ ஒரு பெரிய வியாதி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு டிபியில் மரணம் அடைகிறவங்களில் 10ல் ஒருத்தர் கூட, ஒரு பங்கு கூட ஸ்வைன் ஃப்ளூவில் மரணங்கள் இல்லை. ஆனால் புதுசாக வந்திருக்கிறதுனால அது ஒரு பன்றி காய்ச்சல்னு சொல்கிறதுனால அதில் ஒரு அன்னெசரி ஒரு ஹைப் இருக்குது, ஒரு தேவையற்ற ஒரு 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 பதட்டம் இருக்குது மக்கள் இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிவியர் கேசஸ்க்கு தான் நாங்கள் டெஸ்டிங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக டெஸ்டிங் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப ஐசியூவில் இருக்கிற உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் டெஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு டெஸ்டிங் கூட தேவையில்லை. மருந்து மாத்திரைகள் சுலபமாக கிடைக்குது. ரெண்டாவது நீங்கள் ப்ரிவென்ஷன் பற்றி கேட்டிங்க. ஸ்வைன் ஃப்ளூக்கு தடுப்பூசிகள் இருக்குது. ஸோ இன்டர்னல் டிசீசஸ் பற்றி சொன்னீங்க. எக்ஸ்டர்னலாக வந்து நம்மளுக்கு வரது பார்த்திங்கன்னா மெயினாக ஹீட் பாயில்ஸ் வரும். ஸோ இந்த ஹீட் பாயில்ஸ் எதனால் வருது, இதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? இது பெரும்பாலும் வந்து இந்த உடம்புல அதிகப்படியான வியர்வை வர்றதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. எல்லாருக்கும் தெரியும், வெயில் காலத்தில் நமக்கு உடம்பு சூடாகுது. உடம்பு சூடாகிறத வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற வியர்வை சுரப்புகள்லேருந்து வியர்வை சுரந்து தோலை வந்து குளிர்ச்சியாக்குது. இதுதான் நார்மலாக வியர்வை வர்ற மெக்கானிசம். இது நடக்கும்போது இந்த வியர்வையில் வந்து சில உப்பு தன்மைகள்லாம் இருக்குது. அது மாதிரி அந்த வியர்வையில் அந்த தோல் ஈரமாகும்போது பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வியர்வை அதிகமாக வரும்போது தோல் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுவும் அதிகமாக வியர்வை வர்ற வியாதிகள் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் தோல் மடிப்புகள் இருக்கோ, இப்போ கையில் அக்கல் பகுதின்னு சொல்லலாம், கழுத்து பகுதி, இது போன்ற பகுதிகளில் எங்கெல்லாம் தோலில் மடிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக வியர்வை வரும். அங்கெல்லாம் வியர்வை தங்கி அதிகமான கிருமிகள் உருவாகி வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ வந்து ஹீட் பாடி கோல்ட் பாடி அப்படின்னு நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சம்மர் டைமில் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வருமா, இல்லை வந்து எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணுவாங்களா? நிறைய நோயாளிகள் கேட்குற கேள்வி இங்கே கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து மருத்துவ ரீதியாக அந்த ஹீட் பாடி கோல்டு பாடின்னு சொல்கிற விஷயமே ஒரு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒன்று. ஆனால் அது இந்தியாவில் நம்ம சொன்னால் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பரம்பரையாக காலங்காலமாக நமக்கு இருக்கிற நம்பிக்கை. இந்த மாதிரி நமக்கு வந்து வெப்ப உடல் குளிர் உடல்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து வெப்பத்தை தாங்குகிற சக்தி மாறுபடும், குளிரை தாங்குகிற சக்தி மாறுபடும். இப்போ ஒருத்தர் வந்து ஊட்டிக்கு போகிறான்னு வச்சுப்போமே, 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த 10 டிகிரி செல்சியஸை தாங்குகிற சக்தி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தர் வந்து ஆர்டினரி பேண்ட் ஷர்ட்டே சுற்றிட்டு இருப்பார், ஒருத்தர் கோட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஷால் போட்டுட்டு இன்னும் நடிக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் வந்து கோல்டு பாடி அப்படின்னு நம்ம மக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து அவர் நார்மலாக பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பார், இன்னொருத்தர் சட்டை கேட்டு உட்காந்தா கூட அவருக்கு வேர்க்கும். அவருடைய உடம்பு வந்து ஹீட் பாடி. இது ஜென்ரலாக நம்ம சொல்கிறது. ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பாடி கோல்டு பாடின்னு டிஃப்ரென்சஸ்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வளரும் முறை, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து பரம்பரையாக ஒருத்தர் வந்து இமாச்சல் பிரதேஷ்லேயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து சென்னைக்கு வந்தாருன்னா அவர் நேச்சுரலி கஷ்டப்பட போகிறார். அவர் வந்து வின்டரில் கஷ்டப்பட மாட்டார். இப்போ சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க இப்போ ஊட்டியில் போய் குடியேறினாங்கன்னா அவங்க ஊட்டி சம்மரில் கூட குளிர் அனுபவிப்பாங்க. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வளர்ந்தோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இந்த ஹீட் பாடின்னு நீங்கள் சொல்கிறது என்னென்னா ரொம்ப ஹீட்டை டாலரேட் பண்ண முடியாதவங்க, கரெக்ட். அந்த மாதிரி நோயாளிகளுக்கு, அந்த மாதிரி மக்களுக்கு நிறைய வேர்வை வரும், நிறைய அவங்களுக்கு வந்து ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஹீட் பாயில்ஸ் வேறு என்னென்ன எக்ஸ்டர்னலாக வந்து டிசீஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும்? இந்த மெட்ராசைன்னு சொல்லுவோம். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணில் பரவற ஒரு வைரல் கெரட்டோ கன்ஜங்டிவைட்டிஸ்னு சொல்லுவோம். அது வந்து பெரும்பாலும் இதுவரைக்கும் சவுத் இந்தியாவில் சம்மர் சீசனில் தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 மாதம் முன்னாடி வின்டரில் பரவுச்சு. அது ஒரு அன்யூஷுவல் நிகழ்வு. அது மாதிரி நடக்கிறது இல்லை வழக்கமாக. அது இப்போது வரலாம் ஒன்று. ரெண்டாவது இந்த ஸ்கின் பிரச்சனைகள்னு சொல்கிறது, இது 2 தான். அது தவிர மற்ற விதமான சின்ன அம்மைகள் நோய் இருக்குது. மீசில்ஸ்ன்னு சொல்லுவோம், ருபெல்லா, மம்ஸு, அதாவது இந்த மணல்வாரி, பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்கிறது, இது போன்ற அம்மை வியாதிகளும் வெயில் காலங்களில் வர்றது உண்டு. பட் இதெல்லாம் உயிருக்கு ஆபத்து இல்லாத, பெரும்பாலும் பிரச்சனைகள் கொடுக்காம போகிற ஒரு சின்ன மைல்டான வியாதிகள் தான்.
பட் இந்த ஸ்கின் டேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய, முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் சார்? ஸ்கின் டேன்ங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புல வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் காரணம் மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் ஒன்று இருக்குது ஸ்கின்ல. அது வந்து தமிழில் நிறமின்னு சொல்லலாம். அந்த நிறமி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். இப்போ வந்து கருப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த நிறமி அதிகமாக இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அந்த நிறமி குறைவாக இருக்கும். அது ஒவ்வொருத்தருடைய உடல் தன்மையை பொறுத்தது, ஜெனட்டிக்ஸு அதை பொறுத்தது. இப்போ நம்ம சூரியன் வெளிச்சத்தில் நம்ம வெப்பத்தில் நம்ம உடம்பு படும்போது, நம்ம தோல் படும்போது அந்த நிறமி அதிகமாக சுரந்து தற்காலிகமான ஒரு கருப்புத்தன்மை தோலுக்கு ஏற்படும். அதை தான் டேன்னு சொல்கிறோம். பெரும்பாலும் தற்காலிகம் தான், தொடர்ந்து அந்த டேன் நிற்காது. பட் அவங்க தொடர்ந்து பல காலமாக வெயில் பட்டுக்கிட்டே இருந்து, இப்போ ஒருத்தர் வந்து இண்டோர்லேயே இருந்தவர் திடீர்னு ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் போகிறாரு, டெய்லி 2 வீலரில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. அவர் ஆஃப் ஸ்லாக் ஷர்ட் போடுறாருன்னா இதுக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் வெயில் படும். தொடர்ந்து ஒரு வருஷக்கணக்கில் இருந்தாருன்னா அந்த டேன் பர்மனெண்ட்டாக வரலாம். பட் இந்த டேன் சொல்கிறது பெரும்பாலும் வந்து ஒரு தற்காலிகமான விஷயம். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி சூரிய வெளிச்சம் மேலே படாமல் இருக்கிறது தான். ஓகே. பட் ஆனால் நம்ம டேப்லெட்ஸோ இல்லை வந்து வேறு இன்டர்னலாக எந்த ஒரு இன்டேக்கும் எடுத்துக்க முடியாதா டாக்டர்? டேனை தடுக்கிறதுக்கு வந்து ஒன்றும் மருந்துகள் கிடையாது. ஆக்சுவலாக வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு $multi-million பிஸ்னஸ் இந்த டேனை. அது அதாவது கலரை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்கிறதும், அதே மாதிரி வெளிநாடுகளில் போனீங்கன்னா இந்த டேன் கொடுக்கறதுக்காக ஒரு க்ரீம்ஸ் விற்கிறாங்க. அதிகப்படியான கருப்பை உங்களுக்கு கொடுக்குறோம் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே பிஸ்னஸ் நடக்குது. ஆக்சுவலாக எந்த கிருமிகள்னாலையும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு தோல் நிறத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்படலை இன்னும். ஆனால் நிறைய மக்கள் நம்புறாங்க. ஸோ இட் இஸ் ஸ்டில் அ பிக் பிஸ்னஸ். டாக்டர், இந்த ஹீட் பாடி கோல்ட் பாடி அப்படி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வின்டர்லேயே பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும், பாம்ஸ்லலாம் ஸ்வெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாது, ஆனால் பாடியில் அந்த ஒரு வார்ம்த் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த பாடி வந்து ஹெல்த்தியான பாடி? ரெண்டுமே ஹெல்த்தியான பாடி கிடையாது. அதாவது கரெக்டான வேர்க்க வேண்டிய சமயத்தில் வேர்க்கணும், வேர்க்கக்கூடாத சமயத்தில் வேர்க்கக்கூடாது. இதுதான் கரெக்டு. இதில் முதல் வகை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சமயத்தில் வேர்க்கிறது. இது வந்து இயற்கையாகவே சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு வியாதினால் இருக்கலாம். இப்போ இந்த தைராய்டுன்னு சொல்கிற ஒரு கிளாண்ட் ஒன்று கழுத்தில் எல்லாருக்கும் இருக்குது. அந்த சுரப்பி அதிகமாக ஒரு ஹார்மோனை சுரந்ததுன்னா அதனால் அதிகமாக வேர்க்கும், கை கால்கள்லாம் வேர்வை வரலாம், படபடப்பு வரலாம். அது மாதிரி இருந்தால் அவங்க அந்த வியாதியை வைத்தியம் பண்ணணும். இல்லை சில பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் நின்ற பிறகு உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அதை மாதிரி காரணங்களும் அதிகமாக வேர்க்கும். அது மாதவிடாய் நின்ற ஒரு 4-5 வருடங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படலாம். அது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். சில பேருக்கு இந்த காரணங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் அதிகமாக வேர்க்குதுன்னா என்ன அர்த்தம்னா ப்ராபப்ளி அவங்க வந்து கோல்டான கிளைமேட்டுக்கு அவங்க உடம்பு செட் ஆகிருக்கு. அவங்க வந்து ஜெனட்டிக்காக வந்து இப்போ 2-3 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குளிர் பிரதேசங்களில் அவங்களுடைய முன்னோர்கள் வசிச்சுருந்துருப்பாங்க. அவங்க உடல்நிலை ஜீன்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அவங்க வெப்ப பிரதேசத்துக்கு வந்த உடனே அவங்களுடைய உடல் அதுக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதுதான் காரணமாக சொல்ல முடியும். ரெண்டாவது காரணம் நீங்கள் சொன்னீங்க, வேர்க்க வேண்டிய சமயத்தில் வேர்க்காமல் இருக்கிறது. அதுவும் அதே தான். அதில் வந்து தைராய்டு சுரப்பி கம்மியாக சுரந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து வேர்க்க வேண்டிய சமயத்து கூட வேர்க்காது. ரெண்டாவது வெப்ப பிரதேசத்தில் வசித்தவங்களுக்கு தொடர்ந்து பல காலமாக பல தலைமுறைகளாக இருக்கிறவங்களுக்கு வெப்பம் பழகிடும். இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், பல பேர் வந்து சாதாரணமாக இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட பார்த்துருக்கலாம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து வெப்பத்தில் நல்லா விளையாடுறாங்க. அதே நீங்கள் ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க வாட்டர் லாஸ். ஏன்னா அவங்களுடைய யூரோப்பியன்ஸ் ஆரிஜின் பீப்புளுக்கு வந்து வெயில் வந்து தாக்கு பிடிக்க முடியல. பட் நம்ம இந்தியர்கள் வந்து காலங்காலமாக நம்ம வெயிலில் வாழ்ந்து பழகின ஜீன்ஸோடு பிறந்திருக்கிறோம். அதனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வேர்க்காது. ஸோ இதில் ரெண்டுமே இருக்குது. ஒன்று நார்மலாக நடக்கிறதுங்கிறது ஒன்று, ரெண்டாவது வியாதியால் நடக்கிறதுங்கிறது ஒன்று. வியாதியால் நடக்கிறதுனா நம்ம அந்த வியாதிக்கு வைத்தியம் பண்ணணும். நார்மலாக நடக்கிறதுனா நம்மளுடைய உடம்புக்கு செட் ஆகிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது தான் நல்லது. டாக்டர், இன்னொரு விஷயம் வந்து ஸ்கின் பீலிங். இது வந்து சம்மரில் எல்லாருக்குமே வர ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இந்த வழக்கமாக ஏற்கனவே தோல் வியாதிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த காரணங்களால் ஸ்கின் பீலிங் இருக்கலாம். அது அவங்களுக்கு வின்டர்லேயும் நடக்கும், சம்மர்லேயும் நடக்கும். இது ஒரு பகுதி. சம்மரில் மட்டும் ஸ்கின் பீலிங் இருக்கிறவங்களுக்கு சன் லைட்னால் அலர்ஜி ஏற்பட்டு, இல்லை இந்த வேர்வை அதிகமாக சுரந்து இந்த வேர்வையில் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்புனால பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக்சுவலாக ஸ்கின் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அலர்ஜி ஏற்படுறதுக்கான காரணங்கள் பற்றி சொல்லும்போது எவ்ரிதிங் அண்டர் த சன் கேன் காஸ் அலர்ஜி இன்க்ளூடிங் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா பொருட்களும் அலர்ஜி உண்டாக்கும், சூரியனும் அலர்ஜி உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வெப்பமே ஸ்கின்னுக்கு பீலிங்கை ஏற்படுத்தலாம். ஸோ அவங்க அந்த ஸ்கின் பீலிங்கான காரணம் என்னங்கிறத பார்க்கணும். அது தோல் வியாதியாக இருக்கலாம், அது தேவையற்ற அதிகப்படியான வியர்வையாக இருக்கலாம், இல்லை நேரடியான சூரிய ஒளிச்சம் சூரிய வெப்பமாக இருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும்.
டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த சம்மர் சீசனில் என்னென்ன டிசீசஸ்லாம் வரும், அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான காசஸ்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் டாக்டர். தேங்க்யூ. கண்டிப்பாக நன்றி. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சியில் சம்மர் சீசனில் எந்த மாதிரி டிசீசஸ்லாம் வரும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான காசஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி டாக்டர் ரொம்பவே தெளிவாக சொன்னாங்க. அண்ட் நாளைக்கு வந்து டயட் அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல், சம்மர் சீசனில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலை வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் பேச போகிறாங்க. தொடர்ந்து பாருங்கள்.